என் மகள் தான் அந்த மாதிரி தான் படிக்குது. 7% ஒதுக்கீடுல கவர்மெண்ட் 7% ஒதுக்கீடுல கவர்மெண்ட் 7% ஒதுக்கீடுல கவர்மெண்ட் 2017-18 வெறும் 9 பேர் தான் தேர்ச்சி பெற்று மருத்துவர் ஆனாங்க. இப்படி ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்தவர், கைத்தறி நெசவாளர்கள், விவசாய குடும்பத்தில் பிறந்தவர்கள் இன்றைக்கு தனியார் பள்ளியில படித்து பெரிய அளவில் வெற்றி பெற முடியவில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு கிடையாது. ஆகவே அரசு பள்ளியில் படிக்கின்ற நம்ம கைத்தறி நெசவாளருடைய குழந்தைகள், விவசாயியுடைய குழந்தை, விவசாய தொழிலாளி குழந்தை, ஏழை குடும்பத்தில் பிறந்த அந்த மாணவனுக்கு ஒரு எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதிமுக அரசு இருக்கிற பொழுது 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் அரசு பள்ளியை படித்த மாணவ மாணவி 2818 பேர் மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க. இந்த மருத்துவக் கல்வி படிக்கின்ற மாணவர்கள் ஏழை மாணவர்கள். அவர்களுக்கு அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் என்று உத்தரவு போட்டு அதை நடைமுறைப்படுத்திய காரணத்தினால் ஏழை எளிய குடும்பத்தை பிறந்த மாணவர்களாக இன்னைக்கு மருத்துவ கல்வி படிக்கிறாங்க. எங்களுடைய ஜலடாபுரம் இதே மாதிரி கைத்தறி நெசவாளர்கள் அதிகமாக இருக்கிற பகுதி. ஒரே நேரத்தில் மகளிர் மேல்நிலை பள்ளியில் 9 பெண்கள் இந்த 7.5 உள்ளிடஒதுக்கீட்டில் தேர்வாகி இன்றைக்கு மெடிக்கல் காலேஜில் மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க. இப்படி தமிழ்நாடு முழுவதும் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி 7.5% இடஒதுக்கீட்டில் தேர்வாகி மருத்துவக் கல்வி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.